டெல்லியா தமிழ்நாடா? அண்ணாமலைக்கு பாஜக வைத்த டெஸ்ட். ஜே.பி. நட்டாவிடமிருந்து வந்த கடிதம். 10 நாட்களில் முடிவெடுக்க உத்தரவு. வணக்கம் நண்பர்களே. தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியவர். குறிப்பாக பாஜகவில் இதுவரை மாநில தலைவராக வந்தவர்களில் அவர் ஒருவர் மட்டுமே ஒரு தலைவர் போன்று செயல்பட்டார். அதனால்தான் அண்ணாமலையை டெல்லி பாஜக கொண்டாடி வருகிறது. அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் அண்ணாமலையை தலைவர் பொறுப்பிலிருந்து மாற்றினார்கள். மற்றபடி அவரை இப்போதைக்கு மாற்ற வேண்டும் என்ற எந்த ஐடியாவும் டெல்லி பாஜகவுக்கு இல்லை. இன்னொரு பக்கம் தமிழகத்தில் உள்ள திமுக, அதிமுக உள்ளிட்ட பல கட்சிகளும் ஜாதி அரசியலை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். ஜாதியை மையமாக கொண்டுதான் வேட்பாளர்களை நிறுத்துகிறார்கள், அமைச்சர்களையும் நியமனம் செய்கிறார்கள். அதன் காரணமாக அப்படிப்பட்ட ஒரு அரசியலை முன்னெடுத்தால் மட்டுமே தமிழ்நாட்டில் பாஜக வெற்றி பெற முடியும் என்பதால் அதே ரூட்டில் பாஜகவும் தற்போது பயணிக்க தொடங்கியிருக்கிறது. அந்த அடிப்படையில்தான் தேவர் சமூகத்தை சார்ந்த நயினார் நாகேந்திரனுக்கு பாஜகவில் மாநில தலைவர் பதவி கொடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே பாஜக கூட்டணியில் முக்குளத்தோர் சமூகத்தை சார்ந்த டிடிவி தினகரன், OPS போன்றவர்கள் இருக்கும் நிலையில் திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் உள்ள தேவர் சமூகத்தை கருத்தில் கொண்டு இப்போது நயினார் நாகேந்திரனை தமிழக பாஜகவின் தலைவராக்கியிருக்கிறார்கள். என்றாலும் அண்ணாமலை செய்த அரசியல் என்பது பாஜகவை கடைகோடி மக்கள் வரை கொண்டு சேர்த்துவிட்டது. அவரை ஜாதி ரீதியாக யாரும் பார்க்கவில்லை. பாஜகவின் ஒரு இளம் தலைவர் மிக சிறப்பாக அரசியல் செய்கிறார் என்ற கண்ணோட்டத்தில் தான் அவரை பார்த்தார்கள். அதோடு திமுக, அதிமுக கட்சிகளை போன்று அண்ணாமலைக்கு என்று ஒரு மிகப்பெரிய இளைஞர் பட்டாளமும் உருவானது. இதையெல்லாம் கவனித்துதான் டெல்லி பாஜக அண்ணாமலையை இழக்க விரும்பாமல் அவரை தேசிய அரசியலுக்கும் கொண்டு செல்ல திட்டமிடுகிறார்கள். அவரை போன்று அதிரடியாக அரசியல் செய்தால் மட்டுமே இந்த காலகட்டத்தில் வெற்றி பெற முடியும் என்பதால் அவரை டெல்லி பாஜகவிற்கும் பயன்படுத்திக் கொள்ள திட்டமிடுகிறார்கள். ஆனால் அண்ணாமலையோ சட்டமன்ற தேர்தலில் கோவையில் ஒரு தொகுதியில் போட்டியிட்டு தான் சட்டசபைக்கு சென்றுவிட வேண்டும் என்று ஏற்கனவே திட்டமிட்டிருந்தார். அதுக்காகவே அவர் கோவையில் வீடு எடுத்து தங்கியிருக்கிறார். இப்படி அண்ணாமலை திட்டமிட்டிருந்த நேரத்தில் தான் தேசிய பாஜகவின் பொதுச் செயலாளராக அவரை நியமிக்கப் போவதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதோடு மதுரை வந்திருந்த அமித்ஷாவும் அண்ணாமலையை தேசிய பாஜகவுக்கு பயன்படுத்த போகிறோம் என்று ஒரு பேட்டியில் கூறியிருந்தார். இதன் காரணமாக அப்படி என்றால் அண்ணாமலை இனிமேல் முழு நேரமும் தேசிய பாஜகவுக்கு சென்று விடுவாரா? தமிழக பாஜகவில் அவரது பங்களிப்பு இருக்காதா என்ற கேள்விகளும் எழுந்திருக்கிறது. குறிப்பாக டெல்லி பாஜகவுக்கு போய்விட்டால் இந்தியா முழுக்க உள்ள பல மாநிலங்களுக்கும் அவர் செல்ல வேண்டியது இருக்கும். அப்படிப்பட்ட அசைன்மெண்ட்டுகளை தான் கொடுப்பார்கள். அதனால் இப்போது இருப்பது போன்று அண்ணாமலையின் கவனம் தமிழ்நாட்டின் மீது அதிக அளவில் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. தேசிய பாஜகவின் பொதுச் செயலாளர் என்பதால் தேசிய அளவில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் அவர் டீல் பண்ணுவார். அதனால் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை கோவையில் போட்டியிடுவாரா மாட்டாரா என்ற சந்தேகங்கள் எழுந்திருக்கிறது. குறிப்பாக பாஜகவை பொறுத்தவரை ஒருவருக்கு ஒரு பதவி என்பதை கடைபிடிக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது மாநில சட்டசபை தேர்தலில் போட்டியிட அனுமதிப்பார்களா என்கின்ற கேள்விகளும் எழுந்திருக்கிறது. இப்படியான நிலையில் இன்னும் 10 நாட்களில் அண்ணாமலை டெல்லி செல்ல இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே தேசிய பாஜகவின் தலைவர் யார் என்று இன்னும் நியமிக்கப்படாத நிலையில் அது குறித்து தற்போது டெல்லி மேலிடம் முடிவெடுத்து விட்டதாகவும் அதனால் கூடிய சீக்கிரமே தேசிய பாஜகவின் தலைவர் நியமிக்கப்பட்டு அடுத்தடுத்த பொறுப்புகளுக்கும் அண்ணாமலை போன்றவர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. இந்த நேரத்தில் தான் அண்ணாமலை பொதுச் செயலாளர் ஆனது முழு நேரமும் டெல்லிக்கு போய்விடுவாரா என்று அவரது ஆதரவாளர்களும் தங்களது கவலையை வெளிப்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக அண்ணாமலை இல்லாத தமிழக பாஜகவை அவர்களால் நினைத்து பார்க்கவே முடியவில்லை. நயினார் நாகேந்திரன் மாநில தலைவரான போதும் அண்ணாமலை அளவுக்கு அவரால் அதிரடி அரசியல் செய்ய முடியவில்லை. அதனால் திமுக போன்ற கட்சிகளை அடக்கி ஆளுவதற்கு அண்ணாமலை தமிழகத்திற்கு தேவை என்பதுதான் அவரது ஆதரவாளர்களின் கருத்தாக உள்ளது. என்றாலும் அண்ணாமலையை தேசிய பாஜகவின் பொது செயலாளராக நியமனம் செய்வது அனைவருக்கும் உற்சாகத்தை கொடுத்திருக்கிறது. காரணம், ஏற்கனவே மோடி, அமித்ஷா உள்ளிட்ட பலரும் இந்த தேசிய பாஜகவில் பொது செயலாளர் பதவியை வகித்தவர்கள். இந்த அதிகாரமிக்க பதவி என்பதால் பாஜகவில் கூடிய சீக்கிரமே இதில் இடம் பெறுவார்கள். முக்கியத்துவம் வாய்ந்த தலைவராக உருவெடுத்து விடுவார்கள்.
அதனால் அண்ணாமலைக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கிறது என்பதையே அவருக்கு கிடைத்திருக்கும் இந்த வாய்ப்பு உறுதிப்படுத்துகிறது. இருப்பினும் தேசிய பாஜகவுக்கு போராடும் அண்ணாமலை எப்போதும் போல் தமிழக அரசியலில் தனது பங்களிப்பை செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் அனைவரது கோரிக்கையாகவும் இருக்கிறது. இதுகுறித்து அண்ணாமலை தரப்பில் விசாரித்த போது ஒரு புதிய தகவல் கிடைத்தது. அவர்கள் கூறும்போது, மத்திய இணையமைச்சர் எல் முருகன் டெல்லியில் இருந்தாலும் கூட அவ்வப்போது தமிழகம் வந்து தமிழ்நாட்டு அரசிலும் தனது பங்களிப்பை செலுத்தி வருகிறார். அதனால் அண்ணாமலையும் தேசிய பாஜகவின் பொதுச் செயலாளர் ஆனாலும் கூட எல் முருகனை போன்று அப்போது தமிழகம் வந்து தமிழ்நாட்டு அரசிலும் தனது பங்களிப்பை செலுத்துவார். அதோடு தேசிய பாஜகவின் பொதுச் செயலாளர் ஆனாலும் மாநிலத்தில் எம்எல்ஏவாக இருப்பதற்கு பாஜகவில் ஆட்சேபனை தெரிவிக்க மாட்டார்கள். அதிலும் அண்ணாமலையை பொறுத்தவரை தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்த போதும் எப்படியேனும் வெற்றி பெற்று காட்டிவிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார். அதனால் அவரது மனநிலையை புரிந்து கொண்டு அவரை சட்டசபை தேர்தலில் போட்டியிடுவதற்கும் டெல்லி பாஜக அனுமதி கொடுப்பார்கள். அண்ணாமலை தமிழகத்தில் பாஜக வளர்வதற்கு எவ்வளவு கடுமையாக உழைத்தார் என்பதை பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் அறிவார்கள். அதனால் அண்ணாமலை விஷயத்தில் அவருக்கு உற்சாகம் கொடுக்கும் வகையில் செயல்படுவார்கள் என்பதே எங்களது எதிர்பார்ப்பாக உள்ளது என்று அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் தெரிவிக்கிறார்கள். அடுத்த செய்தி, மு.க. ஸ்டாலினின் சீக்ரெட் திட்டத்தை புரிந்து கொண்ட வைகோ, பழிவாங்கும் பழைய அரசியல் திரும்புகிறது. திமுகவில் ஒரு காலத்தில் கருணாநிதிக்கு அடுத்தபடியாக முக்கிய இடத்துக்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டவர்தான் வைகோ. ஆனால் கருணாநிதியோ தனக்கு பிறகு தனது மகன் ஸ்டாலினை தான் கட்சியில் கொண்டு வர வேண்டும் என்று திட்டமிட்டு வைகோவை அப்போது ஓரங்கட்ட தொடங்கினார். இது நாளுக்கு நாள் அதிகரித்து மோதலாக வெடித்ததால் மறுமலர்ச்சி திமுக என்ற கட்சியை ஆரம்பித்தார் வைகோ. அப்போது தனது ஆதரவாளராக திமுகவில் இருந்த அத்தனை பேரையும் தன் கட்சிக்கு இழுத்து சென்றார். இது அப்போது கருணாநிதிக்கு கடும் அதிர்ச்சியை கொடுத்தது. உடையாமல் பாதுகாத்து கொண்டு வந்த திமுகவின் கணிசமான வாக்கு வங்கியை வைகோ உடைத்து விட்டாரே என்று கடுமையான அதிர்ச்சியில் இருந்தார் கருணாநிதி. அதன் பிறகு அதிமுக, பாஜக, மக்கள் நல கூட்டணி என பல கூட்டணிகளில் இணைந்து திமுகவுக்கு எதிராக தேர்தலை சந்தித்து வந்த வைகோ கடந்த சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திமுக பக்கம் திருப்பினார். அவரை ஸ்டாலினும் ஏற்றுக்கொண்டார். முக்கியமாக வைகோவின் மதிமுகவில் இருப்பவர்கள் அனைவருமே முன்பு திமுகவில் இருந்தவர்கள் என்பதால் வைகோவை தனது கூட்டணியில் வைத்துக் கொண்டே அந்த கட்சியில் உள்ள அத்தனை முக்கியத்துவம் வாய்ந்த புள்ளிகளையும் மீண்டும் தன் பக்கம் இழுத்துவிட வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்பட்டு வந்திருக்கிறார் ஸ்டாலின். அதன் காரணமாகவே ஆரம்பத்தில் வைகோ கட்சியில் இருந்த சிலரை திமுகவுக்கு இழுத்த மு.க. ஸ்டாலின் சில காலம் விட்டு வைத்தவர் தற்போது மறுபடியும் 3 பேரை அடுத்தடுத்து மதிமுகவிலிருந்து திமுகவுக்கு இழுத்து வைகோவுக்கு பேரதிர்ச்சி கொடுத்துள்ளார். குறிப்பாக கடந்த சட்டமன்ற தேர்தலில் மதிமுக வேட்பாளராக பல்லடத்தில் போட்டியிட்ட முத்துரத்தினம் மற்றும் திருப்பூர் மாவட்ட செயலாளர் ரமேஷ், மாவட்ட மதிமுக இளைஞரணி செயலாளர் ரவி என்ற 3 பேரை தற்போது செந்தில் பாலாஜி மூலமாக மு.க. ஸ்டாலின் திமுகவுக்கு இழுத்திருக்கிறார். இதனால் நேற்று மதிமுகவின் செயற்குழு கூட்டத்தை கூட்டியுள்ள வைகோ தனது கட்சியில் அதிருப்தியில் இருந்தவர்களை பேசி சமாதானம் செய்துள்ளார். மேலும் இப்படியே போனால் கூடிய சீக்கிரமே மதிமுகவில் உள்ள பல முக்கிய புள்ளிகளையும் திமுகவுக்கு இழுத்து தனது கூடாரத்தையே காலி பண்ணி விடுவார் ஸ்டாலின் என்று கடுமையான கலவரத்தில் இருந்து வரும் வைகோ தற்போதைக்கு திமுக கூட்டணியில் நாங்கள் நீடிப்போம் என்று அவர் சொன்னாலும் கூட தேர்தல் நெருங்கும் நேரத்தில் தனது கட்சியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் மதிமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். நீதிமன்றத்தின் தீர்ப்பு ஜனநாயகத்துக்கு எதிரானது சொல்லுகிறார் திருமாவளவன். சமீப காலமாக அரசியல் கட்சிகளின் அத்துமீறல் அதிகரிக்க தொடங்கிவிட்டது. பொது இடங்களில் ஆங்காங்கே கொடிக்கம்பங்களை நட்டு வைத்துக் கொண்டு மிக பெரிய அளவில் அராஜகம் செய்கிறார்கள். அதை தடுக்கும் முயற்சியாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்று தொடரப்பட்டிருந்தது. அதையடுத்து தமிழகம் முழுக்க பொது இடங்களை ஆக்கிரமித்துள்ள அரசியல் கட்சிகளின் கொடிக்கம்பங்களை அகற்றுமாறு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியது. என்றாலும் அதை தமிழக அரசு செயல்படுத்தவில்லை. குறிப்பாக திமுகவினரை நாடு முழுக்க கொடிக்கம்பங்களை வைத்து ஆக்கிரமித்திருப்பதால் காவல்துறையும் அதை கண்டுகொள்ளவில்லை. இந்த நிலையில் மீண்டும் அந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது நீதிபதிகள் இன்னும் 3 மாதத்தில் கட்சிகளின் கொடிக்கம்பங்கள் அனைத்தையும் நீக்க வேண்டும். அதோடு அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும்
நீதிமன்றத்துக்கு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று ஒரு புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள். இந்த நேரத்தில் அது குறித்து விசிகாவின் திருமாவளவன் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார். அதில் அரசியல் கட்சிகளின் கொடிக்கம்பங்களை அகற்ற வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பது ஜனநாயக படுகொலை என்று கூறியிருக்கிறார். அதோடு இதை அரசியல் கட்சிகள் அமைதியாக வேடிக்கை பார்க்க கூடாது. குறிப்பாக காவல்துறையினரும் வருவாய்த்துறையினரும் நெடுஞ்சாலைகளில் உள்ள விடுதலை சிறுத்தை கட்சியின் கொடிக்கம்பங்களை அகற்றுவதில் தான் முனைப்பு காட்டுகிறார்கள். மற்ற கட்சிகளின் கொடிக்கம்பங்களை விட எங்கள் கட்சி கொடிக்கம்பங்களையே துரிதமாக அகற்றி வருகிறார்கள். அதனால் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அதோடு திமுக, காங்கிரஸ் போன்ற கட்சிகளும் இந்த ஜனநாயக படுகொலையை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும். அரசியல் கட்சிகளின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் திருமாவளவன். ஆனால் அவர் வெளியிட்டுள்ள இந்த கருத்துக்கு பொதுமக்கள் மத்தியிலிருந்து எதிர்ப்பு வலுத்திருக்கிறது. அதாவது சாலை ஓரங்களில் சிறிய இடம் கிடைத்தாலும் கூட அதில் அனைத்து கட்சிகளும் கொடிக்கம்பங்களை நட்டு மக்களால் நடந்து செல்ல முடியாத அளவுக்கு வழியையே அடைத்து விடுகிறார்கள். அதனால் நீதிமன்றத்தின் தீர்ப்பை மதித்து காவல்துறையும் வருவாய்த்துறையும் பொது வழியில் நடப்பட்டுள்ள கட்சிகளின் கொடிக்கம்பங்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று தங்கள் சார்பிலும் பொதுமக்கள் கோரிக்கைகளை வைத்து வருகிறார்கள்.